தசகம் 71. கேசிவதமும் வியோமவதமும். போஜராஜனான கம்சனுக்கு நெருங்கிய உறவினனும் அவனுடைய முயற்சிகள் அனைத்தும் வீணாகாமல் உதவி புரிபவனுமான கேசி என்பவன் சிந்துஜாவால், அதாவது கடலில் தோன்றிய லக்குமியால் உன்னை எளிதில் அடைய முடிந்ததை நினைத்து அவனும் சிந்துஜாவின் உருவத்தில், அதாவது சிந்து நாட்டில் தோன்றிய விசேஷமான குதிரை உருவத்தில் வந்தான். அந்த கேசிகன் கந்தர்வ தன்மையால் குதிரை உருவம் எடுத்தான். ஆனால் அந்த உருவத்திற்கு துளியும் பொருத்தமற்ற கடுமையான ஒலிகளினால் மக்களை பெரிதும் அச்சுறுத்தி கோகுலத்தை அழித்து பின் உன்னை எதிர்த்தான். இந்த குதிரை வடிவினான அசுரன் பிருகு முனிவன் உன்னை காலால் உதைத்த கதையை கேட்டிருந்தான் போலும். அவ்வாறு தன்னாலும் செய்ய முடியும் என்று தன் அறியாமையால் கருதி கருடன் மீது பதிந்த திருவடிகளை உடையவனான உன் மார்பில் காலால் உதைக்க முற்பட்டான். அந்த குதிரை உருவ அசுரனின் குளம்பின் தாக்குதல் உன்மேல் படாதபடி வெகு லாபகமாக அவனை காலால் எட்டி உதைத்தான். அவன் வெகு தொலைவில் சென்று மயங்கி விழுந்தான். ஆயினும் மயக்கத்து நின்று எழுந்து உடனே சினத்தோடு உன்னை விழுங்கும் எண்ணத்தோடு உன் மீது பாய்ந்தான். நீ குதிரை வடிவில் உள்ள அவனை தண்டிக்க நிச்சயித்து அவனுடைய வாயில் உன் கையாகிய பாகு தண்டத்தை செலுத்தினான். அப்பொழுது உன் கை பெருத்து மூச்சு காற்றை தடுத்ததால் மூச்சு விட முடியாமல் அவன் உயிரை இழந்தான். ஸ்பதியாக இருந்த அவன் ஏகியாகி விட்டான். இங்கு ஸ்பதி என்றால் குதிரை, அதாவது குதிரை உருவத்தில் இருக்கும் அவன் உன்னில் ஐக்கியமாகி விட்டான். நீ குதிரை வடிவில் உள்ள கேசி என்ற அசுரனை கொன்றது புதுமையான அஸ்வமேத யாகம் செய்தது போல் இருந்தது. இந்த யாகத்தில் குதிரை உண்டு, ஆனால் மந்திரங்களும் ஹோமக்னியும் இல்லை. மற்றும் கேசி என்ற குதிரையை கொன்றதால் உன்னை தேவர்கள் கேசவன் என்ற நாமத்துடன் துதித்து மகிழ்ந்தார்கள். இதற்கிடையில் நீ வசுதேவன் மகன் என்பதை நாரதர் எடுத்துரைக்க கம்சனோ வசுதேவரை கொல்ல முற்பட்டான். அப்பொழுது நாரதன் அந்த கம்சனை நன்மொழிகள் கூறி தடுத்து பின் கேசியினுடைய வதத்தின் முடிவில் அங்கு வந்து உன்னை நன்றாக துதித்தான். மயனின் மகனான வியோமன் என்ற அசுரன் அளவற்ற மாயங்கள் செய்வதிலும் விண்ணுலக மாயம் செய்வதிலும் வல்லவன். எப்போதும் தேவர்களை துன்புறுத்துபவன். ஒரு நாள் காட்டில் நீ இடையர்களோடு ஒளிந்து விளையாடி கொண்டிருக்கையில் அவன் உன்னிடம் வந்தான். கோபர்கள் திருடர்களாகவும் காப்பாளர்களாகவும் விளையாடி கொண்டிருக்க இடையர்களுக்கு நடுவில் ஒரு திருடனாக விளையாடி கொண்டிருந்த அந்த அசுரன் இடையர்களையும் பசுக்களையும் குகைகளில் அடைத்து அதன் வாயை பாறாங்கற்களால் மூடிவிட்டான். அதை அறிந்த நீ அங்கேயே அவனை கொன்றாய். பரமாத்மாவே, குருவாயூரின் தலைவனே, அப்படிப்பட்ட வியக்கத்தக்க பல வகையான லீலைகளை புரிந்து கோகுலவாசிகளுக்கு ஆனந்த பெருக்கை அடிக்கடி கொடுத்து கொண்டிருக்கும் நீயே என்னை காக்க வேண்டும். ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, நாராயண நாராயண நாராயண.